கணபதி இணைப்புல இருக்கீங்க. தற்போது இருக்கும் அண்மை தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் கணபதி. தொடர்ந்து பேசலாம். செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியதில் பலர் காயமடைந்திருப்பதாக நமக்கு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கார் தீ பிடித்ததை தொடர்ந்து அங்கு தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்களின் மூலமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அப்பகுதியில் காவல்துறையினரும் தடயவியல் துறையினரும் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை அடுத்து டெல்லியில் உள்ள பிற முக்கியமான பகுதிகளிலும் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதலாம் வாயில் அருகே கார் வெடித்ததால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் காயமடைந்தவர்களை அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றன. செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, என்ன நடந்தது என்பது குறித்து அங்கு யாரேனும் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்களா? விபத்தை நேரில் பார்த்தவர்கள் பலர் உடனடியாக காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவும் அதிலே அதிக எண்ணிக்கையிலே லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனை என்று பிரபலமாக அந்த பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவும் LNJP என அழைக்கப்படும் அந்த மருத்துவமனையிலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் உயிரிழப்பை உறுதி செய்த பிறகு தகவல் வெளியாகும் என கருதப்படுகிறது. விபத்திலே எரிந்த வாகனங்களின் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்திருக்கிறது. 9 வாகனங்களில் தொடர்ச்சியாக தீப்பற்றி எரிந்தது என விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே முதலிலே சாதாரணமாக கருதப்பட்ட இந்த விபத்து காவல்துறையினர் விசாரணை நேரம் செல்ல செல்ல பலர் உயிரிழப்பு மேலும் பலர் காயம் என தற்போது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவமாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லையே தவிர, ஆனால் இதனால் என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிவிட்டது. மிகவும் பலத்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பல வாகனங்கள் எரிந்திருக்கின்றன, பலர் உயிரிழந்திருக்கிறார்கள், மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு LNJP மருத்துவமனை, அதாவது லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே டெல்லியிலே மிகவும் மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதிலே பொதுமக்களுக்கு கடுமையான தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழப்பு, பலர் காயம் என அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சூழலை தற்போது செங்கோட்டை அருகே உள்ள இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு சிறிய வேன் ஒன்றில் தான் முதலிலே இந்த தீ ஏற்பட்டது எனவும் அதைத் தொடர்ச்சியாக பல வாகனங்களிலே தீப்பிடித்து வெடித்தது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது தற்போது உறுதியாக இல்லை என்றாலும் 5 முதல் 10 நபர்கள் வரை உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் ஆரம்பகட்ட தகவல்படி கருதப்படுகிறார்கள். மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதிலே பலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தற்போது தகவல் கிட்டியுள்ளது. கணபதி, டெல்லியை தொடர்ந்து மும்பையிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல். மும்பையில் எந்தெந்த பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு? மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? பொதுவாகவே மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், அதாவது பேருந்து நிலையங்கள், விமான நிலையம், ரயில் நிலையங்கள் போன்றவற்றில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு கட்டடங்கள் உள்ள இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் பேசியது போல இன்று காலையில் தான் டெல்லிக்கு மிகவும் அருகே உள்ள ஹரியானாவின் ஃபரிதாபாத் பகுதியிலே வெடிப்பொருட்கள் பெரிய அளவிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு மருத்துவர் ஒருவர் தொடர்பான விசாரணையை ஹரியானா காவல்துறை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை நடத்தி சோதனைகளை நடத்திய போது 360 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வெடிபொருள் பிடிபட்டிருக்கிறது. இதை தவிர துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள் உள்ளிட்டவையும் பிடிபட்டிருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் இன்று இந்த சம்பவம் நடந்திருப்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் ஆரம்ப கட்டத்திலே காவல்துறையினர் உயிரிழப்பு இல்லை என்று சொல்லி வந்த நிலையிலே தற்போது உயிரிழப்பு இருக்கிறது என்ற சம்பவமும் மேலும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. மிகவும் துரதிருஷ்டவசமாக 5 நபர்களுக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அல்லது 10 இருக்கலாம் என மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே எந்தெந்த மருத்துவமனைக்கு
அங்கு விபத்தில் காயமடைந்தவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற விவரங்களை எல்லாம் தற்போது கண்டறிந்து உளவுத்துறையினர் முழு தகவலையும் சேகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விபத்தில் எரிந்த வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகமாக, முன்பு தெரிவிக்கப்பட்டதை விட அதிகமாக இருக்கிறது. அதன் தாக்கமும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பலருக்கு காயம், பலர் உயிரிழப்பு என்று மிகவும் சோகமான சம்பவமாக இது உருவெடுத்துள்ளது. வேதவழி, சம்பவ இடத்தில் தற்போது காவல்துறையின் உயர் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதேபோல டெல்லியை தொடர்ந்து மும்பையிலும் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர் பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் பார்ப்போம். क्या हुआ सर, आप क्या बता पाएंगे? कुछ नहीं जी, हम कुछ नहीं, हम ये देखे, लपट देखा, हाँ अपने छत से देखा, तभी मैं नीचे उतर के आया कि जरा देखूं कहाँ है क्या, और तो पता नहीं किसी तरह की कोई आवाज़ आपने सुनी? हाँ, बहुत जोर आवाज़ आई, बिल्डिंग खिड़की हिल गई, खिड़की हिल गई। आपका घर कितना दूर है? ये रहा गुरुद्वारे के पास। आवाज़ आई, क्या जिस हुआ? टाइम आवाज़ आई, धमाका हुआ, तो मैं दुकान पे बैठा था। पीछे मेरी दुकान है, यहीं पे दुकान है, यहीं पे तो मैं चेयर पे बैठा हुआ था। एकदम से अचानक इतनी तेज धमाका हुआ कि मेरे लाइफ में इतनी तेज मैंने अपनी आवाज़ के भी नहीं सुना। धमाके के दहल पे मैं 3 बार गिरा हूँ, उठाऊँ फिर गिरा हूँ, उठा से धरती फटने वाला है, इतनी तेज धमाका हुई है। ठीक है, तो मैं दुकान छोड़ करके एकदम से भागा। मेरे साथ भी बहुत सारी पब्लिक भागी, एक पे एक पब्लिक गिर रही थी। उस टाइम ऐसा लग रहा था कि हम कुछ पल में दूसरा धमाका हुआ था, हम मरने वाले हैं। ऐसा लग रहा कि हम बचने का चांस, ऐसा लग रहा कि मौत को मुंह से देख रहे हैं, इस तरह से नज़ारा था। तो मैं भाग करके साइकिल मार्केट में गया, वहाँ जा करके मैं एक कोल्ड ड्रिंक लिया। 2 बंदे को ने मेरे पे अच्छे से काबू किया, मेरे को समझाया कि हो जाता, तो फिर मेरे को रिलैक्स मिला। फिर मैं दोबारा आया दुकान पे चाबी ले करके। நேரில் கண்டவர்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். பயங்கர சத்தம் கேட்டதாகவும், அருகே சென்று பார்த்தபோது கார்கள் வெடித்து சிதறியதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அண்மை தகவலாக 8 பேர் இறந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் தெரிவிக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி விமான நிலையம், ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியை தொடர்ந்து மும்பையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் டெல்லி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, மற்ற பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கணபதி, உங்களிடம் இருக்கும் அண்மை தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே 9ஆக அதிகரித்திருக்கிறது. ஆகவே காயமடைந்தோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையிலே அவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். படுகாயம் அடைந்து தொடர்ச்சியாக உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது மருத்துவமனைகளிலிருந்து கிட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையிலிருந்து தான் அதிக உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே மேலும் 14 நபர்கள் தற்போது காயமடைந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது அவர்கள் அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அவர்களுக்கு கிடைத்திருக்கும் தகவலின் அடிப்படையிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல காயமடைந்தோர் எண்ணிக்கையும் தற்போது உள்ளதை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலே வாகனங்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன, தீப்பிடித்து எரிந்திருக்கின்றன. அருகில் உள்ள கட்டிடங்களில் கூட அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி தாக்கத்தின் காரணமாக கண்ணாடிகள் உடைந்து சிதறி இருக்கின்றன. பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சத்தம் கேட்டது எனவும், ஆகவே இது பெரிய வெடி விபத்தாகத்தான் இருக்கும் எனவும் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் ஆகியவை அந்த சம்பவ இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த பயங்கர விபத்துக்கு காரணம் என்ன? இது வெடிகுண்டு ஏதேனும் மெட்ரோ ரயில் நிலையத்தை குறிவைத்து வைக்கப்பட்டதா, அல்லது செங்கோட்டையை குறிவைத்து வைக்கப்பட்டதா, அல்லது பொதுமக்களை குறிவைத்து வைக்கப்பட்டதா போன்ற பல்வேறு கோணங்களிலே தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.